ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இன்டர்ன்ஷிப்க்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நமக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த ரெஸ்யூம் தான். ஸோ அந்த ரெஸ்யூமில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும், என்னெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, ஒரு அட்ராக்டிவான ரெஸ்யூம் இருந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் டூல். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் கவர் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூமில் என்னெல்லாம் நெசசரியாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் இருந்துட்டு என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இருந்துட்டு ஒரு அட்ராக்டிவான ரெஸ்யூம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் டூலை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இருந்துட்டு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு அமேசானில் போய் ஒரு வாட்ச் அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நிறைய வாட்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்ராக்டிவான ஒரு வாட்ச் இல்லைனா உங்களை அப்பீல் பண்ணுற மாதிரி ஒரு வாட்சை பார்க்கும்போது நீங்கள் நிறுத்துவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்துட்டு ரெஸ்யூமும். இப்போ இன்டர்வியூர் உட்காந்துருக்காருன்னு வைங்களேன், அவங்க முன்னாடி இருந்துட்டு ஒரு 50-60 ரெஸ்யூம்ஸ் இருக்கும். அவங்க இருந்துட்டு அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களால இருந்துட்டு மொத்த ரெஸ்யூமையும் படிக்கிற அளவு அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிறது, அதாவது பெஸ்ட் இம்ப்ரெஷனாக கிரியேட் பண்ணக்கூடிய ரெஸ்யூம் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் படித்து பார்ப்பாங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூமும் இருந்துட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்ணாமல் ஒரு நல்ல அட்ராக்டிவான ரெஸ்யூமாக இருந்துட்டு கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நெசசரி திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரெஸ்யூமில் ஆட் பண்ணக்கூடிய நெசசரியாக இருக்கக்கூடிய திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமில் இருக்க வேண்டியவை. அந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். அதாவது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். நீங்கள் இதே ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இருந்துட்டு நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஐட்டம்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு ஆப்வியஸாக உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் உங்கள் நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னா கோல். அதாவது நீங்கள் அது எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், அஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகணும். ஸோ உங்களோட ஸ்ட்ரீமில் நீங்கள் எதை மேம்படுத்த விரும்புகிறீங்க, இல்லைனா எந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வர விரும்புகிறீங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதை பற்றி கிளியராக ஐடியா கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்ஜெக்டிவ் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் வரும். நீங்கள் அதை இருந்துட்டு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே காப்பி பண்ணாமல் அது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நீங்கள் ஓன் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி உங்கள் அப்ஜெக்டிவ்க்கு இருந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது உங்களுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஆப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எது வேணாலும் இருக்கலாம். நெட்வொர்க்கிங் இருக்கலாம், வெப் டெவலப்மெண்ட் இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு நான் ஐடி இன்ஜினியராக இருந்தீங்கன்னா, அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கு, சிவில் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐடி ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு ஐடி சப்ஜெக்டையும் நீங்கள் வந்துட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் டன். அதாவது நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சில மினி ப்ராஜெக்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையெல்லாம் உங்கள் ரெஸ்யூமில் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 4 ப்ராஜெக்ட்டுக்குமே இருந்துட்டு சேம் ஃபாண்ட் சைஸ், சேம் கலர் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு தனியாக ஹைலைட் ஆகி காட்டும். ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நீங்கள் கரிக்குலம்க்கு ரிலேட்டடாக ஏதாவது அச்சீவ் பண்ணியிருப்பீங்களா, பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அதையெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு காலேஜுக்கு போய் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கலாம். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் இந்த ஹேக்கத்தான்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அதையும் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் டெவலப்டு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவை இல்லை இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போட்டிருந்தீங்க, ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் போட்டிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு இருந்துட்டு ஒரு பேட்டன்ட் கிடச்சிருந்துச்சி அப்படின்னா அதை நீங்கள் அந்த காலமில் இருந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா உங்களோட நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல, ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது எந்த ஆர்டரில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத ஃபஸ்ட்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இருந்துட்டு பழசெல்லாம் வந்துட்டு அப்படியே கீழே வரணும். இது எக்ஸாம்பிள் நான் சொல்லி காட்டுறேன். இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிஇ என்ன பிரான்ச், ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அது கீழே இருந்துட்டு எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும்.
தேர்டாக இருந்துட்டு காலேஜ் நேம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ப்ரெசென்ட் சிஜிபிஏ இல்லைனா உங்களோட ஃபைனல் சிஜிபிஏ இருந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களோட 12th பற்றி மென்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். 12th எப்படி மென்ஷன் பண்ணு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் அது கீழே என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா அந்த மாதிரி, ஸோ என்ன போர்டு, அதுக்கப்புறம் ஸ்கூலோட நேம், லாஸ்ட்டாக இருந்துட்டு 12th நீங்கள் எடுத்த பர்சன்டேஜ். இதே மாதிரி இதுக்கு அடுத்ததாக 10th, அதுக்கப்புறம் 10th என்ன போர்டில் நீங்கள் எழுதுனீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு 10th ஸ்கூல் நேம், அப்புறம் என்ன பர்சன்டேஜ் எடுத்தீங்க, ஸோ இதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் அட்டெண்டட். இந்த ட்ரைனிங்ஸ் அட்டெண்டடில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியே ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக ட்ரைனிங் போனீங்க, இல்லை ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணீங்க, ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு காலம். இது நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணதாக இருந்துட்டு நீங்கள் இங்கே தான் இருந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்டர்ன்ஷிப்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்துட்டு ட்ரைனிங்ஸ் அட்டெண்டட் அப்படிங்கிற காலமில் இருந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இதில் ரொம்ப டிராஸ்டிக்காக போகாமல் கொஞ்சம் வேல்யூபிளான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும். அதாவது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, ஏதாவது பிளாக் போட்டிங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுலையாச்சும் ஈடுபட்டிருந்தீங்க, இந்த மரக்கன்றுகள் நடுறது, பிளட் டொனேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் தாராளமாக. அப்புறம் உங்கள் காலேஜில் ஏதாவது ஈவெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க, இல்லை வெளியே எங்கேயாச்சும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டியில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஸோ அதையும் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூபிளான ஒரு கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாபுக்காக இந்த ரெஸ்யூம் கொண்டு வந்திருப்பீங்கள்ல, ஸோ அந்த ஜாபுக்கு தேவைப்படுற குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் உங்கள்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்மெண்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அட்வான்ஸ்டு ஜாவால் இருந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பிளாகிங், அப்புறம் கண்டென்ட் ரைட்டிங், இல்லை மார்க்கெட்டிங், எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் இந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற காலமில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த திங்ஸ் தான் வந்துட்டு நெசசரி திங்ஸ். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ரெஸ்யூமில் இது மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். இதை தாண்டி நீங்கள் எதுவும் அவசியமாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட் இருந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருந்துட்டு சிக்னேச்சர் இருந்துட்டு நீங்கள் போட்டிருக்கணும். இப்போ இருந்துட்டு உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் கண்டிப்பாக எதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு அன்னெசரி கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. அன்னெசரி கண்டென்ட்ஸ் அப்படின்னா, இப்போது இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு நான் சொன்னேன்னா ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு 2 லைனில் முடிச்சிடணும். அதை விட்டுட்டு ஒரு ஆப் டெவலப்மெண்ட் சைடு ஹெட்டிங் போட்டு ஒரு பேராகிராஃப் சைஸில் எழுதிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு ரெஸ்யூம் ரைட்டிங் நம்ம 10th 12th எழுதியிருப்போம். அதில் வந்துட்டு பெருசாக எழுதுனா அதிகமாக மார்க் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருப்போம். பட் ஒரிஜினல் ரெஸ்யூம்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இங்கே நான் சொன்ன நெசசரி திங்ஸில் எல்லாம் நீங்கள் ஒரு சைடு ஹெட்டிங் போட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அது ஒரு 2 லைன் 3 லைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் சைஸ்க்கு எதுவுமே நீங்கள் எழுதாதீங்க. ஸோ அதான் இருந்துட்டு இந்த அன்னெசரி கண்டென்ட்ஸ் இருந்துட்டு ஆட் பண்ணாமல் இருக்கிறது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூமில் கண்டிப்பாக ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கவே கூடாது. இது ரொம்ப ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக். இது இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது எப்படி இல்லாமல் பார்த்துக்கலாம்னா, நீங்கள் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்துட்டு சாஃப்ட் காப்பியாக இருக்கும்போதே ஒரு 4-5 டைம் செக் பண்ணிடுங்க. ஸோ வந்துட்டு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் டீட்டெயில்ஸ். அன்வான்ட் டீட்டெயில்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணுறது, ரிலீஜியன் ஆட் பண்ணுறது, பிளட் குரூப் ஆட் பண்ணுறது, அம்மா அப்பா பேர் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் நினச்சி ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களேன். இன்டர்வியூவர் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறவருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு? என் ஃப்ரெண்டோட ரெஸ்யூம் பார்த்தேன். அவன் வந்துட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருந்தான். இது எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கு, இதை ஆட் பண்ணால் பேஜ் ஃபில் ஆகுது, ஸோ ரெஸ்யூம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸ்க்காகலாம் நீங்கள் இந்த மாதிரி அன்வான்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணாதீங்க. அதுவும் அவன் ஆட் பண்ணது வந்துட்டு அவன் மேரிடாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறான்னு நினச்சிக்கலாம். அவன் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்னு போட்டு சிங்கிள்னு போட்டிருக்கான். ஸோ இதுக்கு எதுக்கு ஆட் பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் டீட்டெயில்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிலீஜியன், பிளட் குரூப், இந்த அம்மா அப்பா பேர், ஸோ இதெல்லாம் ரெஸ்யூமில் தேவையில்லை. ஸோ எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட ரெஸ்யூம் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் இருந்துட்டு அவங்க போட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து போடுறது. ஸோ அந்த மாதிரி ஃபேக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை இன்டர்வியூவர் இருந்துட்டு அதை நம்பி கிராஸ் செக் பண்ணாருன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அது இருந்துட்டு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேக் டீட்டெயில்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக.
அப்புறம் 5வது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் ஸ்கில். அதாவது உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்கில்ல ரெஸ்யூம்ல வந்துட்டு தயவு செஞ்சு ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சிக்கிறதே இந்த இடத்துல தான். இப்போ இன்டர்வியூவர் இருந்துட்டு கேள்வி கேட்பாங்க இல்லையா? கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? அது எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரெஸ்யூம்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க போடுவீங்கல்ல, அந்த ஸ்கில்லேருந்து தான் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நான் HTML தெரியும் அப்படின்னு போட்டேன்னா, எனக்கு வந்துட்டு ஆப்வியஸா HTML ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். அவங்க இருந்துட்டு ஏதோ ஒரு டாபிக்கெல்லாம் நோண்டி உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. நீங்க ரெஸ்யூம்ல உங்களுக்கு என்ன தெரியும்னு நீங்க சொல்றீங்களோ, அதிலிருந்து தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்கள் அன்னோன் ஸ்கில்ல போட்டு அவங்க இருந்துட்டு அந்த ஸ்கில் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிட்டு அது சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு நீங்கள் அப்போ தெரியாமல் நீங்கள் இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அன்னோன் ஸ்கில்லை ஆட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நல்ல அட்ராக்டிவான ரெஸ்யூம் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் டூல் இருக்குன்னு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வா தான். இது வெப் ஆப்பாகவும் இருக்குது, இல்லை வெப்சைட்டாகவும் இருக்குது. canva.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போகலாம். நான் இப்போ போய் காட்டுறேன். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ். ஒன் செக் ஃப்ரெண்ட்ஸ், ரீலோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா அவங்க டிசைனில் ஆட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெஸ்யூம் வந்துட்டு கண்டிப்பாக இருந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல டிசைன் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணலாம். இது நல்லா டார்க் மூட் மாதிரி அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ரெஸ்யூம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நெசசரி திங்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த காலமில் நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு நோட் பேடில் வந்துட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இருந்துட்டு நீங்கள் இந்த ரெஸ்யூம் இருந்துட்டு canva.comக்கு போய் இந்த ரெஸ்யூமில் வந்துட்டு அப்படியே ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் கேன்வால் இருந்துட்டு இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் வேற ஒரு இடத்துக்கு, இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அழகான புல்லட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் ஒன்று வேணால் சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. நான் அப்ளை செலக்ட் பண்ணது ஏன் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு கேன்வாவில் பெய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துட்டு அந்த சில ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. சில ரெஸ்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கும். நம்ம ஃப்ரீயாக அவைலபிளாக இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக அவைலபிள் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதிலே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ஜூம் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க அக்கௌண்ட், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பொசிஷன் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் இமேஜிங் கொண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுங்க வந்துட்டு உங்களோட நேம் இருந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஷேர் அப்படின்னு கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருந்துட்டு நம்ம எப்படி ஒரு நல்ல ரெஸ்யூம் இருந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும், என்னெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவான ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் டூல் எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, வேல்யூ இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா ஆசமான ஒர்க்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் இருந்துட்டு நான் ஃப்யூச்சரில் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from admin of Howdy Tamilans.